ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலோப் ஜாமுன் கப் கேக் எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதோடவே அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு முதல்ல நல்லா அந்த முட்டை வந்து நுர வரும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை போடணும். பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நான் வந்து அரை கப்புக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணணும். நல்லா முதல்ல எல்லோ கலரில் இருந்தது முட்டை வந்து இப்போ நல்லா வெள்ளை கலரில் மாறும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு பீட்டரில் மிக்ஸ் கொடுத்துட்டு அதோட பீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, விஸ்க்லேயே பண்ணிக்கணும். நான் வந்து அந்த பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அரை கப் மைதா மாவும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நான் எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும், விஸ்க்லேயே கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோடவே பாலும் ஊற்றிக்கணும். பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து ஸ்பேச்சுலாவிலையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ கப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் ஒன்று அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து அதுக்கு மேலே மாவை ஊற்றிக்கிறேன். 3/4 கப்பு அளவுக்கு வர வரைக்கும் நான் ஊற்றிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக கிடைக்கும். இது 45 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணேன். ஓகே, பாய்.